Dear 12th students, நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்கனவே டூ எக்ஸாம்ஸ் வந்து ப்ரீ ஆனுவல் எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 100 மார்க்கும் செகண்டு ப்ரீ ஆனுவல் எக்ஸாமினேஷன் வந்து 70 மார்க்ஸும் வச்சுது. இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுவும் எக்ஸசைஸ் வந்து சூஸிங்கில் தான் வச்சுருக்கு, செலக்டிவாக தான் வச்சுருக்கு. அப்போ இதோட மொத்தம் வந்து 3 சாப்டர் வந்து நம்ம 3 எக்ஸாம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? சிலபஸை 3ஆக டிவைட் பண்ணி வச்சாச்சு. அதாவது ஓவரால் வந்து 2 புக்குமே வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ இதை தேர்டு டெஸ்ட்டு இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுலேயும் அதே மாதிரி தான். செக்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் டோட்டலாக 10 கொஷின் இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து எனி 7 சூஸ் பண்ணணும். அதாவது 1 to 9ல் 1 to 9 கொஷின் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் 6 செலக்ட் பண்ணிக்கணும். 10th கொஷின் வந்து நீங்கள் கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? அதே மாதிரியே தான் 3 மார்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 11 to 20 கொடுத்துருக்கு. அப்போ 11 to 19ல் 6 செலக்ட் பண்ணிக்கணும். 20th வந்து கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? செகண்ட் பார்ட். அடுத்தது செக்ஷன் சியில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப்பு 7 கொஷின்னு நீங்கள் ஏபி கொடுத்துருக்கோம். ஏஆர்பி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏதோ எனி ஒன் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதில் 7 கொஷின்ஸ் இருக்குது. இதுதான் தேர்டு ப்ரீ ஆனுவலோட கொஷின் பேப்பர். உங்களுக்கு அப்லோட் இன்னைக்கு பண்ணுறேன். நீங்கள் டைம் கிடைக்கல இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சண்டேவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், அதாவது 90 மார்க், 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ், 5 மார்க் எல்லாமே வந்து ஃபுல் கொஷின் பேப்பராக வீக்லி சண்டே ஆனால் டெஸ்ட் வைக்கிறோம். யாராவது பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதெல்லாம் வந்து சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே கொஷினை வந்து யூஸ் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ 70 மார்க் 2.5 ஹவர்ஸில் எழுதிடலாம். ஓகேவா? இது வந்து தேர்டு பார்ட்டாக பிரிச்சிருந்தேன். ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு எவரி சண்டே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். 90 மார்க் டெஸ்ட்டு. இதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு 50 to 60 மார்க்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளஸ்ஸு எக்ஸ்ட்ராவும் வரும். அப்புறம் எப்படி செலக்டிவாக பார்க்கணும், எந்தெந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ட் தரணும், இதெல்லாமே வந்து இனிமேட்டு 1 by 1 வந்து உங்களுக்கு எக்ஸாம் முடிய சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். இந்த பேப்பரை எழுதி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறேன், டெலகிராம்லேயும் போடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி எனக்கு கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்ட்டு சென்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் அப்படியே குரூப்பில் போட்டுருவேன். ஓகேங்களா? இல்லை ட்ரைவில் வாங்குறதுனாலும் கூகுளில் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? எதுனாலும் ஓகே. கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாக்கா நான் லிங்க்கு கொடுத்துருவேன் டிஸ்கிரிப்ஷனில். அதிலேருந்து எனக்கு ஏதோ ஒரு மூலயமா வந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். எழுதி பாருங்கள். இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு ரெகுலராக மேக்ஸை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா மேக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரியே நான் நிறைய ஸ்டூடெண்ட் எங்கள் அகாடமி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா ஓவரலாக பாதி சம் பார்க்குறாங்க. எக்ஸாமில் வந்து மறந்து போயிடுறாங்க. எல்லா இடத்துலையும் இயல்பு தான். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், குறிப்பிட்ட எக்ஸசைஸ் பார்த்தாலும் அதோட எக்ஸசைஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனுவல் அப்போ ஃபியர் இல்லாமல் நம்ம போய் நல்லபடியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.